எத்தனை விட வந்து நாட்பகல் நான் என்னத்துல எடுக்கலாம் நாட்பகல் எல்லாம் சொல்றேன் நாட்பகல்னு என்னடா சொல்றேன் நாங்க சொல்லுதான் சார் 32 சார் 32 32 வருது நாட்பகல் நாங்க எதெல்லாம் சொல்றேன் செவ்வகம் சதுரம் இணைகரம் சாய் சதுரம் அதெல்லாம் சேர்த்து மொத்தமா சொல்றதுதான் நாட்பகல் அதுல இருக்க நாட்பகல் தான் கேட்டிருக்கிறேன் நாட்பகல் கேட்டா எல்லா நாட்பகல் தானே சதுரம் நாட்பக்கலா வரலாம் செவ்வகம் நாட்பக்கலா வரும் சாய் சதுரம் நாட்பக்கலா வரும் நாட்பகல் வடிவங்கள் தெரிஞ்சுக்கிறது பொது நாட்பக்கள்னா 4 பக்கங்களால் அடைக்கப்பட்ட அடரை நாங்க நாட்பக்கள்னு சொல்லுவோம் நிறைய வடிவங்கள் இருக்குங்க நாட்பக்கல் ஒன்று சதுரம் சதுரம்னா 90 பாகையாக காணப்படும் இப்படி ஒரு உச்சிகோண எல்லா பக்கங்களும் சமனாக அந்த உருவத்துக்கு பேரு நாட்பக்கல். அடுத்தது செவ்வகம் இருக்கிற செவ்வகம்னா அதுல எதிரெதிர் பக்கங்கள் சமனாக காணப்படும் ஒவ்வொரு உச்சி 90 பாகையாக காணப்படும் இதுவும் ஒரு நாட்பக்கல் தான். அடுத்த ஒரு சரிவகம் அமைப்பு சரிவகம் ஒரு சொக்கம் சமாந்தரமாக காணப்படுற சமன் இல்லாம காணப்படுற நாட்பக்கல் இதுவும் ஒரு நாட்பக்கல். இணைகரம் எதிர்ச்சோடி சமாந்தரமாக காணப்படுற நாட்பக்கல் இணைகரம் இதுவும் ஒரு நாட்பக்கல். அல்லது எங்களுக்கு வளமையாக தெரிஞ்ச இந்த உருவங்கள் எல்லாம் நாட்பக்கலுக்குள்ளே வரும். ஒரு ஆள் சொல்லுங்க அவன் இந்த உருவங்கள இது என்ன அதான் அந்த கவிதான் விட வரப்போகுது பேர் என்ன கடைசியாக இந்த உருவத்துக்கு என்ன பேர் வரும் கடைசியாக நாங்க கீறி இருக்கிற இந்த உருவத்துக்கு என்ன பேர் வரும் நாட்பக்கல். நாட்பக்கல் தான் இது பாருங்க ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் 4 பக்கம் அப்ப 4 பக்கங்களால் அது அப்படித்தான் சொல்றேன் 4 அடைக்கப்பட்ட அடரை நாங்க சொல்லுவோம் நாட்பக்கல். 4 பக்க அடைக்கப்பட்ட அடருக்கு பேர் சொல்வோம் நாட்பக்கல் பேர் சொல்வோம். ஆகவே இது மிக முக்கியமான பகுதி. நாட்பக்கல்னா என்னன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு தெரியணும். நாட்பக்கல்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு பிறகு அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தரப்பட்ட உருவம் இங்க காணப்படுது. இதுதான் தரப்பட்ட உருவம். இந்த தரப்பட்டுள்ள உருவில் உள்ள நாட்பக்கல்களின் எண்ணிக்கையை காணுங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த வினா. பொதுவாக இது ஒரு ஒழுங்கான வடிவம் அல்ல. இப்படி ஒரு உருவம் தந்துட்டா இப்படி ஒரு உருவம் தாராங்க அப்படி எடுப்புமே நீங்க எப்படி யோசிங்களே எங்கிட்ட உருவம் தந்துட்டு இப்படி ஒரு உருவம் தான். இந்த உருவம் வந்துட்டு இதுல உள்ள நாட்பக்கல் எண்ணிக்கையை காணுங்கன்னா இதுக்கெல்லாம் மெத்தட் இருக்கு. அதே போல
இப்படி ஒரு சதுரம் தான் இருக்கு. சதுரம் தந்துட்டு இதுல உள்ள சதுரங்கள்ன்ற எண்ணிக்கையை காணுங்க அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் வரும். சரி, ஓகே. இப்ப கவனிங்க, எங்கிட்ட வார வினாக்களை கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். இதுல வார நாட்பக்கல்கள் எண்ணிக்கை. முதலாவது நாட்பக்கல்களின் எண்ணிக்கை வினா வந்தா இது ஒரு ரெகுலர் ஷேப்னு சொல்றேன். இதுல நாட்பக்கல் எண்ணிக்கை எப்படி நோமலா காண்றது தெரியுமோ எண்ணி பாப்பீங்க. அப்படி பாத்தீங்கன்னா இதுல நிறைய நாட்பக்கல் வரும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்படி இதுல உள்ள நாட்பக்கல்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்டா, இதுல உள்ள நாங்க எண்ணி கொடுப்போம். எப்படி கொடுப்போம்னு சொன்னா, சிறிய நாட்பக்கல்கள் 6 காணப்படுது. 1 2 3 4 5 6. பிறகு 2 2 பாப்பீங்க. 2 2 பாத்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து 7. பிறகு இது 2 9 10. பிறகு இப்படி பாப்பீங்க 11 12 13. அதே மாதிரி 3 3 பாப்பீங்க 14 15. அதே போல பெரிய 4 4 பாப்பீங்க 16 17. பெருசா பாப்பீங்க. இந்த அடிப்படை இந்த முக்கோண நாட்பக்கல் மொத்தமா பாத்தீங்கன்னா இவ்வளவு 18 நாட்பக்கல் காணப்படும். எண்ணி பாத்தீங்கன்னா எப்படி சொன்னா, லேசுற எண்ணிக்கை மேலையும் 1 2 3 போடுது. இந்த பெருமானங்களை கூட்டுற 1 2 கூட்டுனா 3, 3 3 கூட்டுனா 6 தர. பிறகு இங்க 1 3 6 3 பெருக்க வார விட 18. ஆகவே இதுல முடிவு வரும். அதே போல இங்க எத்தனை நாட்பக்கல் கேட்டா இதுல நம்பர் போடுங்க 1 2 3. இதுல 1 2 3 4. ஃபர்ஸ்ட் இதை கூட்டுவீங்க. உங்களுக்கு 6 விட வரும். அதே போல இங்க உள்ளதை கூட்டினீங்கன்னா 10 வந்துடும். அப்ப இதுல உள்ள நாட்பக்கல் எண்ணிக்கை என்னன்னு கேட்டா 10 6 இருக்கணும்னா 60 நாட்பக்கல்கள் காணப்படும். விளங்கிட்டா? நாட்பக்கல் எண்ணிக்கை ஆண்டு விளங்கிட்டா உங்களுக்கு? ஓம் சார். ஓகே. இப்ப இது நாட்பக்கல். இது சொல்ற அந்த ரெகுலர் ஷேப் பார்த்தா விளங்கும். இப்ப இதுக்குரிய நாட்பக்கல் நாங்கள் இப்படித்தான் காணணும்ன்றது பார்த்ததும் விளங்கும். அதே போல இதுல காணப்படுற சதுரங்கள எண்ணிக்கை இதுல காணப்படுற சதுரங்கள் எண்ணிக்கை கேட்டாக்கா இங்க என்ன செய்யறேன்னு சொன்னா, எல்லா இங்க 1 இருந்தா 1 வர்க்கம், 2 இருந்தா 2 வர்க்கம், 3 இருந்தா 3 வர்க்கம். 1 வர்க்கம் 1 4, பிறகு 3 வர்க்கம் 9. அப்படின்னா இங்க உள்ள சதுரங்கள் எண்ணிக்கை வந்துடும் மொத்தமாக. அப்போ நாட்பக்கல்ன்றதும் சதுரங்கள் எண்ணிக்கை காண்றதையும் நாங்கள் இலகுவாக செய்யறதுக்கான ஒரு வழிதான் இந்த வழி. அதாவது நாட்பக்கல் எண்ணிக்கை எப்படி காண்ற எப்படி காண்றத சொல்றாங்க ஒழுங்கான வடிவங்கள். ஆனா எங்களுக்கு வினாவுல தரப்பட்டிருக்கிறது கொஞ்சம் குழம்பி வேற பாருங்க. எப்படியான உருவங்கள் தந்தா நாட்பக்கல் எண்ணிக்கை காண்றதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? கொஞ்சம் பாஸ்டா செஞ்சு நாட்பக்கலாக விளங்குற எல்லாத்துக்கும் நாங்க நம்பர போடுவோம். உதாரணமா 1 இதுக்கு 2 3 4 6 7 8 9. இதுல நாங்க முடிவு செய்யற எப்படின்னா, ஒரு நாட்பக்கல் சின்ன சின்ன சிங்கள் 9 காணப்படுது. நான் போட்டு வைக்க பாருங்க. சின்ன சின்ன சிங்கிள் நாட்பக்கல் 9 காணப்படுது. 1
ரெண்டு ஒரு நாட்பக்கள் அப்படி அது செய்யணும். உள்ள நாட்பக்களை இடம் காணும். இப்ப ரெண்டு ரெண்டாக உள்ள நாட்பக்களை இடம் கண்டீங்கன்னா அதுல எப்படி பாருங்க, ஒன்றும் மூன்றும் சேர்ந்து ஒரு அதுக்கு பிறகு ரெண்டு மூன்றும் சேர்ந்து ஒரு நாட்பக்கள் வரும். பிறகு பார்த்தீங்கன்னா மூன்றும் நாலும் சேர்ந்து ஒரு நாட்பக்கள் வரும். அது பிறகு பார்த்தீங்கன்னா நாலும் இல்லை மூன்றும் ஐந்தும் சேர்ந்து ஒரு நாட்பக்கள், ரெண்டும் நான்கும் நாட்பக்கள், ரெண்டு ரெண்டு மூன்று மூன்று அஞ்சு ரெண்டு. அப்போ இனி மேல போக தேவை. பாத்தீங்கன்னா 4 5 4 5 4 5. அடுத்து 4 உள்ளது 4 7 4 5 4 7. அடுத்து பாத்தீங்கன்னா 5 6 5 8. அடுத்து பார்க்க போறீங்க 7க்கு. 7க்கு பாத்தீங்கன்னா 7 8 மட்டும் தான் நினைக்கிறேன். ஏற்கனவே 4 7 போட்டுட்டோம். அடுத்தது 8 9 8 9. இது ரெண்டு ரெண்டு சேர்ந்து வார நாட்பக்கள் சொல்றேன். அடுத்தது பார்க்க போறீங்க 3 3 வாரம். ரெண்டு ரெண்டு எல்லாம் முடிஞ்சிட்டு 3 3 குறைங்க பிளீஸ். வாரம் பார்க்க போறீங்க 3 3 பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குரிய 3 3 வாரம் 1 3 கீர்த்திகன் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். கீர்த்திகன் சரி கவனிங்க. 3 பாத்தீங்கன்னா 1 3 5 1 3 5. பிறகு பாக்குறீங்க 2 4 7 2 4 7. அடுத்தது 3 3 வாரம் பாக்குறீங்க. அடுத்தது பாக்குறீங்க 3 5 3 3 வாரம் 3 5 8. அடுத்து 4 5 5 8 9. இது 3 3 உள்ளது. 3 பார்த்துட்டோம். இனி நாங்க பார்க்கணும் 4 4 உள்ளது இருக்கா அப்படின்னு. 4 4 சேர்ந்து வார நாட்பக்களை பார்த்தீங்கன்னா சேர்ந்து உள்ள நாட்பக்கள்ல ஒன்று வரப்போகுது 2 3 4. அடுத்தது வரப்போகுது 4 7 8. 4 4 சேர்ந்து வர நாள் 2 3 4 5 4 5 7 8. அதே போல 5 5 சேர்ந்து வர நாட்பக்கல்கள் இல்லை. 5 5 சேர்ந்து நாட்பக்கல் 4 சேர்ந்து வர சொல்லிட்டோமே. 3 5 8 9 3. ஓகே ஓகே வெரி குட். ஓகே 1 3 5 8. அது ரெண்டு இல்லையா 4 சேர்ந்து வர்றது. 1 3 5 8 3 5 8 9. ஓகே ஓகே 1 3 அடுத்தது 8 4 5 5 இல்ல. அடுத்தது 5 5 இருக்குது சார். 5 5 இருக்கா? 1 3 5 8 9. 1 ஓகே 5 இது 1 3 5 9 வாரது உள்ளது 1 இல்லையா? 6 6 உள்ளது 1 தானே. எது உள்ளது 2 3 4 5 7
8 உள்ளது இருக்கிறது. இனி 7 உள்ளது வராது. 8 உள்ளதும் வராது. 8 உள்ளதும் வராது. இதுதான் எங்களுக்குள்ள அங்க உள்ள செவ்வாய் பக்கம் 9 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும். 9 10 11 13 14 16 17 18 20 21 22 23 24 25 26 27 28 29 30 பேரனாமிகா விளைண்டா ரைசு நூல் விளையிட்ட ரைசு விளையிட்டு தானே மொத்தமா எத்தனை நாட்பக்கல் காண எத்தனை நாட்பக்கல் அடிக்கிறேன் 9 10 12 13 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 30 இருக்குது வேற ஆன்சர் விளையுது இது நல்லா விளையுதா